பெற்றோர் செயற்குழு உறுப்பினராகவும் இங்கு நான் இருக்கிறேன். அதையும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அதேபோல் நம் பள்ளி ஏற்கனவே ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்திற்காக என்னுடைய ஒரு அன்பளிப்பாக என்னுடைய நிதியும் வழங்கியிருக்கிறேன். ஆய்வகம் உள்ளது. இதற்கு பெயர் சார்லஸ் பாபேஜ் கணினி ஆய்வகம் என பெயர் வைத்துள்ளோம். இதற்கான வழிகள் இந்த இடத்தில்தான் என்னுடைய முதல் பழைய கட்டிடத்தில் இருந்தது. அதன் பின்பு அதை மாற்றி புதிய கட்டிடத்திற்கு மாற்றும்போது இங்கே ஒரு நபார்ட் பில்டிங் இருந்தது. அதில் புதிதாக ஒயரிங் மற்றும் சாமான்கள், அதாவது அதற்கு தேவையான உபகரணங்கள், நெட்வொர்க் அனைத்தும் இங்கு மாற்றப்பட்டு புதிய கணினி ஆய்வகமாக 2010 இந்த இடத்துக்கு வந்தது. அப்பொழுதிலிருந்து ஐடெக் லேப் வருவது வரை இங்கு தான் இருந்தது. ஐடெக் லேப் வந்த பின்னால் இப்பொழுது அங்கு கணினி ஆய்வகம் மாற்றப்பட்டுள்ளது. இது எனக்கு பிடித்த அறிவியல் நபர்கள் ஏற்கனவே ஒரு ஜிஆர்டியின் மூலமாக பெற்ற ஆசிரியர் விருது, முதலாவதாக எனக்கு பிடித்த கணித மேதை திரு ராமானுஜம் அவர்கள், அதற்கடுத்தாற்போல கணினியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சார்லஸ் பாபேஜ், 1000 கண்டுபிடிப்புக்கு மேல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்கள் நான் கணினி ஆய்வகம் தொடங்கும்போது வைக்கப்பட்ட புகைப்படங்கள். அதேபோல் இப்பொழுது இது வகுப்பறையாக மாற்றப்பட்டுள்ளது. நான் பெற்ற மேலும் சில அவார்டுகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் இன்ஜினியரிங் காலேஜில் சிட் என்ற இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அவார்டு மற்றும் பள்ளியிலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஆசிரியர் தினத்தன்று வந்து இந்த விருதை கொடுத்தார். அதேபோல் இகேடி சிவகுமார் இஸ்ரோ தலைவர், அவரும் ஒரு முறை பள்ளிக்கு வந்து ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடி விருதுகளை கொடுத்தார். இது ஆசிரியர்கள் 100% தேர்ச்சியை பாராட்டி லயன்ஸ் கிளப் மூலமாக கொடுக்கப்பட்ட விருது. இது போன்ற விருதுகளை நான் பெற்றுள்ளேன் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் புதிதாக இருக்கக்கூடிய ஐடெக் லேப். இந்த லேப் இப்போ தற்சமயத்தில் பயன்பாட்டில் உள்ளது. முன்பு பார்த்த அந்த கணினி ஆய்வகம் தற்சமயத்தில் பயன்பாட்டில்லை. அது 2007 தொடங்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட கணிப்பொறிகள் இப்பொழுது பழுதடைந்து விட்டது. இப்பொழுது நவீனமயமான காலத்திற்கேற்ப உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் ஐடெக் லேப்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐடெக் லேப் இப்போ புதிதாக இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் அதற்கான கட்டிடம்.
இது இந்த கட்டிடத்தின் மொத்தம் 20 கணிப்பொறிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தின் கிளைன்ஸ் என்று சொல்லக்கூடிய கணிப்பொறிகள். இதுதான் அதற்கான கணினி ஆய்வகம். இந்த கணினி ஆய்வகம் இதுதான் எனக்கு 2010 பவித்ரா மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஓ அவர்கள் இருந்தாங்க. அவங்க என்னுடைய நோட்ஸ் ஆஃப் லெசனை பார்த்துட்டு வெரி நீட் என்று தங்கள் கைப்பட எழுதிய ஒரு கையெழுத்து என்னுடைய 2010 நோட்ஸ் ஆஃப் லெசன் நோட்டில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல் இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன்கள் அனைத்தும் நான் இது நாள் வரை எழுதிய நோட்ஸ் ஆஃப் லெசன்கள். ஒவ்வொரு ஆண்டிற்கு ஒரு முறை எனக்கு கொடுக்கப்பட்ட நோட்ஸ் ஆஃப் லெசன் நோட்டு புத்தகங்கள் எழுதிய நோட்டுக்கள் தான் இந்த நோட்டுக்கள். இது பழைய புத்தகம். இது நான் முன்பு கற்பித்த பழைய பாடத்திற்கான புத்தகங்கள். இந்த பழைய புத்தகங்கள் தான் என்னுடைய பழமையான முன்பு இருந்த பாட புத்தகத்திற்கான புத்தகங்கள் இது. அதற்கடுத்தாற்போல் 2014-15 என்னுடைய அட்னஸ், நான் கிளாஸ் டீச்சராக இருக்கக்கூடிய அட்னஸ் பர்ஃபார்மன்ஸை தான் ராஜேந்திரன் அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் பார்த்து மிக அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார். அதற்கான ஒரு பதிவு தான் இது. இது 2014-15 படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கான வருகை பதிவேடு. வருகை பதிவேட்டின் வகுப்பு ஆசிரியர் என்ற முறையில் நான் அதை பராமரித்து கொண்டிருந்தேன். அதற்கான ஒரு நல்வாழ்த்து எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதை இந்த தருணத்தில் பெரும் மகிழ்ச்சியாகவே கருதுகிறேன். இது போன்ற என்னால் முடிந்த சிறு சிறு இதுபோல் பள்ளிக்கு தேவையான சிறு சிறு வசதிகளையும் முயற்சிகளையும் என்னால் முடிந்தவரை செய்து வருகிறேன். கடந்த ஆண்டு ஆசிரியர் தின விழாவை என் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த தருணத்தில் என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்று எனக்கு பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் இம்மாணவிகள் வழங்கிய தருணம்தான் இந்த தருணங்கள். இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் எமது பள்ளியில் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். உறுதிமொழிகளையும் ஏற்று வருகிறோம்.